ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்றைக்கு தூதுவளை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் பாதி அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இதில் 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்கலாம். இல்லை அந்த பருப்பெல்லாம் கரைஞ்சிடும், கலர் மாறிட்டு ஒரு மாதிரி கருப்பாயிடும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம அதில் பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால இந்த சட்னிக்கு ஒரு நல்ல கலரும் டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால் கண்டிப்பாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க தூதுவளையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தூதுவளை நல்லா சுருண்டு வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தூதுவளையும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி தூதுவளையை நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு எடுத்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்ட அப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம், 1 நிமிஷம் வதக்கினா மட்டும் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்ட அப்புறம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதை தாளிச்சிக்கலாங்க. தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, சீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூடவே கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதை தாளிச்சிக்கோங்க. இதை சட்னியில் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு நல்ல ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கல, நம்ம சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த சட்னியை சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.